கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, உலமாக்களே, துலபாக்களே, அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இன்றைய நாளில் உலகத்தின் அனைத்து நாடுகளிலிருந்தும் அனைத்து பகுதிகளிலிருந்தும் அல்லாஹ்வை முன்னோக்கி பயணப்பட்டு வரும் இந்த அரிய காட்சி ஹஜ்ஜுடைய நாட்களாகிய இந்த நாட்களில் நாம் காண முடிகிறது. உலகமெல்லாம் ஒன்றை நோக்கி காத்திருக்கிறது, ஒரு இலக்கை நோக்கி திரள்கிறது, ஒரே இறைவனை நோக்கி அணிவகுக்கிறது. அந்த அற்புத காட்சிதான் இந்த காலங்களில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் எல்லா பாகங்களிலிருந்தும் திரண்டு வரக்கூடிய மக்கள் பல்வேறு இனக்குழுக்களாக பல்வேறு தேசிய குழுக்களாக மாறி இருந்த போதும் அவர்களின் மொழிகள் பல்வேறு வகைகளாக இருந்தாலும் கூட எல்லோரும் ஒற்றை வார்த்தையில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற பெரும் முழக்கத்தை கூறியவர்களாக தத்தமது வாழும் இடங்களிலிருந்து காபாவை நோக்கி அணிவகுக்கும் இந்த அரிய காட்சி உலக நிகழ்வுகளில் எங்கும் காண முடியாதது. எந்த ஒரு திருவிழாவிலோ, எந்த ஒரு மாநாட்டிலோ அல்லது எந்த ஒரு மதச் சடங்கிலோ இப்படி ஒரு காட்சியை எவரும் கண்டிட முடியாது. உலகம் இதை கண்டு வியப்பூற்று நிற்கிறது. எந்தெந்த நாடுகள் உலகத்தில் ஒதுங்கி போயிருக்கும் ஓர நாடுகளிலிருந்தும் மத்திய நாடுகளிலிருந்தும் பேராதிக்கம் கொண்ட வல்லாதிக்க நாடுகளிலிருந்தும் பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்தும் திசைகளிலிருந்தும் எண்ணற்ற மொழி பேசக்கூடிய பல்வேறு நிறங்களுடைய பல்வேறு கலாச்சார நாகரிகங்களுடைய மக்கள் எல்லாம் ஒற்றை குரல் எழுப்பி அல்லாஹு அக்பர் என்ற முழக்கத்தோடு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று ஒருவனை நோக்கி கூறிக்கொண்டே ஓடி வருகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் உலகத்தை அதிசயப்பட வைக்கக்கூடிய அற்புதமான காட்சியாகும். இது போன்ற காட்சிகள் வேறென்றும் எதிலும் காண முடியாது. அப்படியே உலகளாவிய ஒரு மாநாடு நடைபெற்றால் கூட அவரவரும் தத்தமது மொழிகளிலே ஒன்றை சொல்லுவார்கள். தத்தமது நாகரீக பண்பாட்டிலே எதையெல்லாம் வழமையாக கொண்டிருப்பார்களோ அவற்றைத்தான் செய்வார்கள். ஆனால் இங்கு மட்டும்தான் ஒற்றை சொல். உலகத்தின் எல்லா நாடுகளில் எங்கிருந்து வந்தாலும் அவர் சொல்ல வேண்டியது ஒன்றைத்தான். அவர் மொழியில் சொல்ல முடியாது, அவர் விரும்பியதை சொல்ல முடியாது, அவரது நாகரீக பண்பாட்டில் உள்ள இலக்கியங்களை கூறிட முடியாது. ஒன்றைத்தான் சொல்ல முடியும், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். இறைவா, என் இறைவனே, என் அல்லாஹ்வே, நான் உன்னை தேடி ஓடி வந்திருக்கின்றேன். நீ அழைத்த அழைப்பை ஏற்று ஓடி வந்திருக்கின்றேன். உன் இல்லத்திற்கு நான் வந்திருக்கின்றேன். உன்னை வணங்குவதற்காக வந்திருக்கின்றேன். நீ எதையெல்லாம் சொன்னாயோ அவற்றை செய்வதற்காக வந்திருக்கின்றேன். நான் இதோ வந்துவிட்டேன். என்னுடைய குடும்பங்கள் என்னோடு இல்லை, என்னுடைய செல்வங்கள் என்னோடு இல்லை, நான் வைத்திருக்கும் எதுவும் இப்போது என்னிடத்தில் இல்லை. இறைவா, இதோ என் கைகளை வெறுங்கைகளாக கொண்டு 2 துண்டு ஆடைகளை மட்டும் அணிந்து கொண்டு வேறெதுவும் இல்லாத நிராயுதபாணியாக உன்னை நோக்கி வந்துவிட்டேன். உன் இல்லத்தை நோக்கி வந்துவிட்டேன். உன்னை நாடி வந்துவிட்டேன். இறைவா, எனக்கு வேறெதுவும் தேவையில்லை. நீ மட்டுமே போதுமானவன். உன்னைத்தான் நாடி வந்திருக்கின்றேன். இறைவா, நீ எனக்கு போதுமானவன். என்னை நீ அழைத்தாய், நான் வந்துவிட்டேன். அதற்காகத்தான் என்னை நீ லுயூஃபுர் ரஹ்மான், லுயூஃபுர் ரஹ்மான், ரஹ்மானின் விருந்தாளிகள் என்று எங்களை நீ கண்ணியப்படுத்தி பெயரிட்டாய். அந்த பெயருக்குரியவர்களாக, உனது விருந்தினர்களாக உன் இல்லத்தில் புகுந்து விட்டோம். இறைவா, அபயமளிக்கும் இந்த நகரத்தில், அபயமளிக்கும் இந்த இல்லத்தில் நான் இப்போது வந்து சேர்ந்து விட்டேன். இறைவா, இனி எனக்கு இம்மையிலும் மறுமையிலும்
மட்டும் நீதான் போதுமானவன், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. உலகத்தில் எங்கெல்லாம் எதுவெல்லாம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவையெல்லாம் எனக்கு துச்சம், அவற்றை நான் நாடவில்லை. அனைத்தையும் துறந்தேன், உன்னை வந்தடைந்தேன். இறைவா, எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன், உன்னை நாடி வந்துவிட்டேன். ஹஸ்புனல்லாஹ், நீ எனக்கு போதுமானவன் யா அல்லாஹ். நீதான் எங்களுக்கு வேண்டும், அதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். இது போன்ற ஒரு நிகழ்வு நாளை மறுமையிலே நடக்கப் போகிறது. உலகத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்து கடைசி மனிதன் வரையும் பிறந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நிற்பார்களே, அந்த மஹ்ஷர் திரளிலே ஒன்று கூடி நிற்கும் அந்த காட்சிக்கு முன்னுதாரண காட்சியாக ஏதோ திரண்டு நிற்கும் இந்த பெருங்கூட்டம். இந்த கூட்டத்தில் அன்றைய நாளில் எதை நான் அங்கு நின்று வேண்டுவேனோ அதற்கு முன்னோட்டமாக இதோ இங்கே வந்து கேட்கின்றேன் இறைவா. அதற்காகத்தான் உன்னை நாடி வந்திருக்கின்றேன் இறைவா. எனக்கு நீ மன்னிப்பை வழங்க வேண்டும். இந்த உலகத்தின் நற்பாக்கியங்களையும் மறு உலகத்தின் நற்பாக்கியங்களையும் எனக்கு நீ வழங்கி கண்ணியப்படுத்திட வேண்டும் இறைவா என்று கேட்பதற்காக குழுமி வரும் இந்த பெரும் கூட்டம் உலகத்தின் எல்லா திசைகளில் இருந்தும் வருகிறது. அந்த காபாவை நோக்கி வருகிறது. அதுதான் அரிய காட்சி. உலகத்தின் எந்த ஒரு இடத்திலும் காண கிடைக்காத காட்சி இது. சொல்லுவார்கள், எங்களுடைய இந்த திருவிழாவிலே இத்தனை லட்சம் மக்கள் கூடினார்கள் என்று சொல்லுவார்கள். சமீபத்தில் நாம் ஊபி மாநிலத்தில் நடந்த ஒரு திருவிழாவை பார்த்தோம், கோவில் திருவிழா. அந்த விழாவிலே கூடியவர்கள் எப்படி இருந்தார்கள், என்ன வகையான உடை உடுத்தி இருந்தார்கள், எப்படிப்பட்ட கோஷங்களை வைத்திருந்தார்கள், என்னவெல்லாம் அங்கு செய்தார்கள் என்பதை இந்த இடத்தில் நம்மால் விவரிக்க இயலாது. அதுதான் அப்படி ஒரு கலாச்சாரம். ஆனால் இங்கே உலகமெல்லாம் பார்க்கிறது, ஒரே வகையான வார்த்தை, ஒரே வகையான செயல்பாடுகள், எந்த மாறுபாடும் இல்லை. எவருடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லை, எவருடைய தனிப்பட்ட கலாச்சாரமும் இல்லை, நாகரீக பண்பாடும் இல்லை. அவர்கள் விரும்பிய எதையும் செய்திட முடியாது, ஒன்றைத்தான் செய்ய முடியும். அந்த ஒன்று அல்லாஹ் எதை சொன்னானோ அதை மட்டுமே செய்ய முடியும். அதற்காக கூடி நிற்கும் பெரும் கூட்டம், இறைவா நீ சொன்னதை மட்டும் செய்ய வந்திருக்கின்றேன், வேற எதுவும் எனக்கு நோக்கமில்லை. நான் இங்கே வந்திருக்கும் நோக்கம் நீ சொன்னதை செய்ய மட்டும் தான். இறைவா நீ எனக்கு பணித்தாயே, அதையெல்லாம் இப்போது செய்து கொண்டிருக்கிறேன். அன்றொரு நாள் அங்கே இந்த காபாவை உயர்த்தி கட்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வயது இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வைஸ்மாயிலு ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இறைவா, அந்த பைத்துல்லா என்ற இந்த இறையில்லத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரது மைந்தன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இணைந்து கட்டி எழுப்பிய அந்த நேரத்தில், பணிகள் முடிக்கப்பட்ட கடைசி நேரத்தில் இருவரும் இறைவிடத்திலே சரணடைகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்கள். இறைவா, இந்த ஆலயத்தை கீழிருந்து மேலே எழுப்பச் சொன்னாய், எங்களால் இயன்ற வழி எழுப்பிவிட்டோம், எங்களால் இயன்றவரை உயர்த்தி கட்டிவிட்டோம். இறைவா, எங்களிடமிருந்து இந்த வேலையை நீ ஏற்றுக்கொள்வாயாக, நாங்கள் செய்த இந்த திருப்பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் தாங்கள் செய்த பணியை அர்ப்பணிப்பு செய்கிறார்கள். அர்ப்பணிப்பு செய்துவிட்டு, இறைவா நீ சொன்னதை செய்துவிட்டேன், அடுத்து நான் என்ன செய்ய? இதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது வாழ்வும் எனது மரணமும் எனது வாழ்க்கையும் எனது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களும் செயல்பாடுகளும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், சர்வ வல்லமை பொருந்திய அனைத்துலகங்களின் நாயகனான அல்லாஹ்வுக்கே உரியது என்று அடிபணிந்து நின்ற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்லுகின்றார், இறைவா என்னிடமிருந்து இந்த காபாவை ஏற்றுக்கொள், நான் கட்டிய இந்த கட்டிடத்தை கபூல் செய் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் அதற்கு சொல்லுகின்றான், நபி இப்ராஹிம் அவர்களே, வாத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி,
يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. நபி இப்ராஹிம் அவர்களே, அந்த காபாவிலிருந்து நீங்கள் குரல் எழுப்புங்கள், உலகத்தின் மாந்தரை எல்லாம் நோக்கி நீங்கள் அழைப்பு கொடுங்கள், ஹஜ்ஜுக்கு வர வேண்டி அழைப்பு கொடுங்கள். நீங்கள் அழைக்கின்ற அந்த அழைப்பை ஏற்று இனிவரும் காலமெல்லாம் தோன்றும் மக்கள் எல்லாம் எல்லா தேசங்களிலிருந்தும் எல்லா பாதைகளிலிருந்தும் தமக்கேற்ற வாகனங்களில் ஏறி இந்த கஅபாவை நோக்கி வருவார்கள் என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்தான். அதன்படி அழைத்தவர்களின் அழைப்பு உலக மக்களை நோக்கி அழைத்தார்கள். மனிதர்களே வாருங்கள், அல்லாஹ்வின் இறையில்லம் தயாராகிவிட்டது, கட்டி முடிக்கப்பட்டு இதோ தயாராக இருக்கிறது, இந்த இடத்திற்கு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்க சொன்னான். நபி இப்ராஹிம் அழைத்தார்கள். அந்த இடம் தான் காபா. அந்த இடம் வணக்கம் செய்யப்பட வேண்டிய இடம். அந்த இடத்தில் நின்று வணங்க வேண்டும், அல்லாஹ் சொன்னவற்றை செய்ய வேண்டும். அதற்கான ஆணையிடப்பட்டது. அந்த ஆணையை ஏற்றுத்தான் அந்த அழைப்பை செவியேற்ற உலக மாந்தர்கள் எங்கிருந்தெல்லாம் எவரெல்லாம் எங்கெங்கு பிறந்திருந்தார்களோ, பிறக்க போவதற்காக தயாராக தந்தையின் முதுகத்தண்டில் இருந்தார்களோ அவர்களுக்கு கூட இந்த அழைப்பு எத்தியது. அந்த அழைப்பை ஏற்றுத்தான் இன்றளவும் ஹஜ்ஜுக்கு மக்கள் சாறை சாறையாக அணிதிரண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த இறையில்லத்தை தரிசிப்பதற்காக செல்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் துயூஃபுர் ரஹ்மான், அவர்கள் அல்லாஹ்வின் விருந்தினர்கள். அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக அங்கே அவர்கள் சென்றார்கள். ஏன் அங்கே செல்ல வேண்டும்? அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே கேட்டுக்கொண்ட துஆ. அந்த காபாவை கட்டி முடித்துவிட்டு அந்த இருவரும் சேர்ந்து துஆ செய்கின்றார்கள். தந்தையும் தனையனும் என்று அல்லாஹ்விடத்தில் இந்த மாபெரும் சாதனையை, காபாவை கட்டிய இந்த செயலை செய்து முடித்துவிட்டு இறைவனிடத்திலே இறைஞ்சுகின்றார்கள். ரப்பனா, எங்கள் இறைவா, எங்கள் அல்லாஹ், வஜஅல்னா முஸ்லிமைன் லக், எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கி வைப்பாயாக, உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் உன் அடிமைகள், நீ சொன்னதை செய்ய தயாராக இருப்பவர்கள், எதை நீ சொல்வாயோ அதை ஏற்று நடக்க வந்தவர்கள். எங்களை எப்போதும் உனக்கு கட்டுப்பட வைத்து எங்களுக்கு வாய்ப்பளிப்பாயாக. அந்த கட்டுப்பாட்டிற்காகத்தான், அந்த கட்டுப்பாட்டில் நம்மை நினைத்துக் கொள்வதற்குத்தான் நாம் அங்கே சென்றடைகின்றோம். அங்கே நமக்கு பணிக்கப்பட்டவைகள் நம் ஊரில் செய்த அமல்களை போன்று நின்று தொழுகுங்கள் அல்லது நோன்பு வையுங்கள் அல்லது ஜகாத் கொடுங்கள் என்பது போன்ற அமல்கள் அல்ல. புதிதாக சில அமல்கள் அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. அவற்றை செய்ய அங்கே செல்கின்றோம். இங்கிருந்து ஹாஜிகள் மக்காவிற்கு சென்றவுடன், அந்த குறிப்பிட்ட நாள் வந்தவுடன், எப்போதெல்லாம் ஹஜ்ஜுடைய நாள் ஹஜ்ஜுடைய நாள் வந்து விடுகிறதோ அந்த நாளிலிருந்து அவர்களின் அமல்கள் தொடங்குகின்றன. காபாவை தவாஃப் செய்ய வேண்டும், சஃபா மர்வாவை சஅய் செய்ய வேண்டும், மினாவில் தங்க வேண்டும், அரஃபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் தங்க வேண்டும், ஜம்ராவில் கல்லெறிய வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும், இதற்கு முன் இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட குறிப்பிட்ட அமல்கள், இந்த அமல்களை எல்லாம் நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் கட்டளை. இந்த கட்டளையை, குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நாட்களில், குறிப்பிட்ட இடங்களில், குறிப்பிட்ட வகையறையில் தெளிவாக செய்துவிட்டால் அதுதான் ஹஜ். இந்த ஹஜ்ஜிற்காகத்தான் அல்லாஹ் அழைத்தான். மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் நாமெல்லாம் சென்று வந்தவர்களும் இருக்கின்றோம். அடுத்து செல்ல காத்திருக்கும் மற்றவர்களும் தயாராக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் அந்த நசீபை வழங்குவானாக. அருமைக்குரியவர்களே, இதில் ஒரு உலகிற்கான செய்தி இருக்கிறது. உலகம் என்பது ஒன்றுதான். எல்லோரும் ஒருமைப்பாட்டில் ஒன்றிணைந்தவர்கள், ஒரே சகோதரத்துவம் உள்ளவர்கள். ஒன்றுதான் அவர்களுடைய முழக்கம், ஒன்றுதான் அவர்களின் ஆடை, ஒன்றுதான் அவர்களின் செயல்பாடு. இதை உணர்த்தும் அனைத்து அம்சங்களும் இந்த ஹஜ்ஜிலே இருக்கிறது. காபாவிலே அணியக்கூடிய இஹ்ராம் என்ற இந்த உடை,
மேலொன்றும் கீழொன்றுமாக 2 ஆடைகள் மட்டும் நாம் தரித்திருக்கின்றோமே, இது உலகத்தின் புனிதர்களின் ஆடை என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆடை. நீங்கள் பாருங்கள், நம் நாட்டிலே கூட மகான்கள் என்று யாரையெல்லாம் குறிப்பிடுகின்றார்களோ அவர்கள் அணிந்திருக்கும் ஆடைகளை படங்களிலே போட்டோக்களிலே நாம் காண்கின்றோம். அவர்கள் அதே போன்ற ஆடையை அணிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்படியானால் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்த அந்த ஆடை அதுதான் உலக மக்களுக்கு பொது செய்தியை சொல்லுகிறது. இந்த ஆடைதான் எல்லா மக்களுக்கும் ஏற்றது, இப்படித்தான், இதுதான் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆடை என்பதை இது சரியான இடத்தில் புலப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, காபாவில் கூடி நிற்கும் அந்த எல்லோரும் ஒரு வகையினராக அல்ல, பல்வேறு மொழிகளாக பிரிந்திருக்கிறார்கள், பல்வேறு தேசத்தால் பிரிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தத்தமது வாழும் இடங்களில் தம்மை இந்த நாட்டை சேர்ந்தவர், எனக்கு இந்த நாட்டின் மீது மட்டும்தான் பற்று இருக்க வேண்டும், வேறு நாடுகளின் மீது இல்லை என்று குறுகிய வட்டத்தில் இருக்கக்கூடிய இவற்றையெல்லாம் தகர்த்து இஸ்லாம் உலகமயமானது, எல்லோருக்குமானது, எல்லா இடங்களும் நமதுதான், யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா இடத்திலும் வசிப்பவர்களும் என் சொந்தங்கள் தான், என்னுடைய உறவினர்கள் தான், எல்லாரும் எனது ஊர் தான் என்பதை பறைசாற்றும் நோக்கம் இதிலே இருக்கிறது. அங்கே மொழி வேதமில்லை, நிற வேதமில்லை, கரும்பரும் சிவப்பரும், நம்மை போன்ற நடுநிறத்தில் உள்ள மாநிலத்தவர்களும் இன்னும் உள்ள பல்வேறு வகையில் கலருடைய நிறமுடையவர்கள் எல்லோரும் ஓரணியில் நின்று நிற்பதை அங்கே காணலாம். காபாவுடைய வளாகத்திலே மக்கள் தவாஃப் செய்து கொண்டிருப்பார்கள், மிக வேகமாக சுற்றி கொண்டிருப்பார்கள். அந்த சுழல் இதோ வானம் சுழல்கிறது, வானத்தில் கீழிருக்கும் கேலக்சிகளும் மில்கிவேக்களும் இன்னும் உள்ள அனைத்தும் பேரண்டத்தின் அனைத்தும் சேர்ந்து சுற்றுகிறது அல்லவா, அது போன்ற ஒரு சுற்று காட்சியை அங்கே வட்ட வரையில் சுற்றுவதை நாம் காணலாம். அப்படி சுற்றி கொண்டு வரும் அவர்கள் திடீரென்று அங்கே மகாமே இப்ராஹிம் அந்த இடத்தில் அருகிலே நின்று கொண்டு இகாமத் ஒலிக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற சத்தம் கேட்டவுடன் அப்படியே வட்டமாக அணிவகுத்து தொழுகைக்காக நிற்கும் அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். சுற்றி வந்த அந்த நேரத்தில் தனக்கு பக்கத்தில் யார் இருப்பார் என்று தெரியாது, எந்த நாட்டவர் இருப்பார் என்று தெரியாது, வெள்ளையர் இருப்பாரா கருப்பர் இருப்பாரா எவருக்கும் தெரியாது. யாரோ ஒருவர் இருப்பார், எங்கிருந்தோ வந்தவர் இருப்பார், அவர் நமக்கு பக்கத்தில் நிற்பார். வலதுபுறம் அப்படி, இடதுபுறம் இப்படி எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாதவர்கள், முன் அறிமுகம் இல்லாதவர்கள் அனைவரும் அங்கே நிற்பார்கள். எவரும் என் பக்கத்தில் யார் நிற்க வேண்டும் என்பதை இலக்காக நிர்ணயிக்க முடியாத ஒரு நிலை அங்கே. இதுதான் சமத்துவம். இந்த சமத்துவம் தான் இந்த உலகை ஒன்றுபடுத்தக்கூடியது. உலகில் நடக்கக்கூடிய பிளவுவாதங்கள், உலகில் நடக்கக்கூடிய ஏற்க முடியாத பல்வேறு விஷயங்கள் எல்லாம் தோன்றுவது எங்கே என்று சொன்னால் இந்த பிரிவினைகளில் தான் தோன்றுகிறது. அதையெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரே இடம் இந்த இடம்தான். அங்கே எந்த பேதமும் இல்லை, எந்த பிளவும் இல்லை, ஒரே வகையான எல்லா மக்களும் தன்னை போல் மற்றவர் என்று கருதி இருக்கக்கூடிய அணிவகுத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிதான் உலகை வியப்பிற்குள்ளாக ஆக்குகிறது. அருமையானவர்களே, உலகின் கடைகோடி தூரத்திலிருந்து வந்த ஒருவர் அந்த காபாவிலே அமல்களை செய்துவிட்டு சொந்த நாட்டிற்கு சென்று தன் அனுபவங்களை பகிர்ந்து சொல்லும் போது அதை கேட்ட மக்கள் என்ன சொல்கிறீர்கள், அங்கே எல்லோரும் ஒரு வகையில் தான் உடை அணிந்தார்களா, எல்லோரும் ஒரே ஒரு வார்த்தைகளில் தான் சொல்லிக் கொண்டிருந்தார்களா, எல்லோரும் சமமாக இன்று தொழுதார்களா, என்ன சொல்கிறீர்கள், நம் ஊரில் காண கிடைக்காத காட்சியாகிற்றே என்று சொன்ன தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் இருக்கிறது. அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் ஒன்றை கொண்டு வந்தால், இஸ்லாம் ஒன்றை சொல்லிவிட்டால்
அது இந்த உலகமயமானது, உலகில் எல்லோருக்கும் ஏற்கத்தக்கது, எல்லோரும் உயர்ந்து பார்க்கத்தக்கது, அதுதான் இஸ்லாம். அப்படித்தான் இங்கே ஹஜ்ஜிலே உலகிற்கு இந்த அறிவிப்புகளை செய்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அத்தோடு மட்டுமல்ல, ஹாஜிகள் எல்லாம் அங்கே தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நாம் இங்கே ஹஜ்ஜின் பெருநாளை எதிர்நோக்குகின்றோம். இந்த ஹஜ்ஜின் பெருநாளுடைய மிக முக்கிய கடமையாக அன்றைய நாளில் குர்பானி செய்ய வேண்டிய வேலை நமக்கு இருக்கிறது. அது குறித்து நாம் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். அருமையானவர்களே, லால்பேட்டை என்ற இந்த மாநகரம் மிகப்பெரிய ஊராக இருக்கிறது. இந்த ஊரிலே குர்பானி கொடுக்கக்கூடிய அனைத்து பிராணிகளின் தோள்களும் நமது ஜாமியாவிற்குத்தான் வந்து சேருகிறது. அங்கே எண்ணிக்கை அளவில் அதை பார்த்தால் நாம் வாழும் மக்கள் தொகைக்கும் இங்கே வரும் குர்பானி பிராணிகளுக்கும் எண்ணிக்கை வெகு தூர வித்தியாசம் இருக்கிறது. ஏன் இப்படி? பல மக்கள் தங்களுக்கு கடமை இல்லை என்று கருதி கொள்ளுகிறார்கள், தங்களுக்கு கடமை இல்லை என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அதனால் அவர்கள் இந்த விஷயத்தில் அலட்சியமாக நடந்து கொள்கிறார்கள். அருமையானவர்களே, இதற்கான அளவீடு இருக்கிறது. எவ்வளவு பணம் இருந்தால் இந்த குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற அளவு இருக்கிறது. அவற்றை நம்முடைய உஸ்தாதுகளிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், உலமாக்களிடத்திலே தனியாக வந்து கேட்டுக் கொள்ளுங்கள். அந்த அளவு இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். அதிலிருந்து நீங்கள் பின்வாங்க கூடாது. இந்த ஆண்டில், வரக்கூடிய ஆண்டில் அதிகமான மக்கள் குர்பானி செய்ய வேண்டும். அதற்கு எல்லோரும் தயாராக வேண்டும். அருமையானவர்களே, மனிதனுக்கு மனம் நினைக்கின்றது என்ன? ஒரு ஆட்டின் விலையை கேட்டால் 17, 18, 20, 25 என்று விலை சொல்லுகிறார்கள். இவ்வளவு விலை கொடுத்து ஆட்டை வாங்கி நாம் குர்பானி செய்ய முடியுமா என்று எண்ணுகின்றார்கள். மனிதர்களே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியமத்துகளை எண்ணி பாருங்கள். நீங்கள் பெற்றிருக்கும் செல்வங்களுடைய அளவை நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களிடத்திலே இருப்பவை உங்களுக்கே தெரியவில்லை. நீங்கள் பெற்றிருக்கும் வீடு, நீங்கள் பெற்றிருக்கும் செல்வங்கள், நகைகள், இன்னமுள்ள எத்தனையோ வசதி வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் கணக்கிடுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெருவாரியான செல்வங்கள் உங்களிடத்திலே இருக்கிறது. அவற்றின் மூலமாக இது போன்ற கடமைகளை நீங்கள் மிக எளிதாக செய்துவிட முடியும். ஆனால் மனிதனுடைய மனம் மிக லேசாக சுருங்கி போய்விடுகிறது. இதை நான் ஏன் செய்ய வேண்டும்? பக்கத்து வீட்டில் செய்வார்கள், எதிர் வீட்டில் செய்வார்கள், நம் சொந்தக்காரர் வீட்டில் செய்வார்கள் என்று அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எவருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் குர்பானி கொடுக்க முன்வாருங்கள். இதிலே நீங்கள் செய்கின்ற இந்த செலவு உங்களுக்கான வரக்கத்தாக அமையும். உங்களுடைய நோய்களை தீர்க்கும், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கும். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை உங்களுக்கு வழங்கும். நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற அந்த பணிப்பிராணி ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஒட்டகையாகவும் இருக்கலாம். நமது ஊரில் அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த பிராணியை இன்று குர்பானி என்ற பெயரிலே யாரோ ஒரு இடத்திலே பணம் கட்டி விடுகிறார்கள். என்ன குர்பானி செய்கின்றார்கள்? யாருக்காக செய்கின்றார்கள்? எந்த மாட்டில் என்னுடைய பங்கு இருக்கிறது? யாருக்கும் தெரிவதில்லை. பெயர் மட்டும் எழுதி வைக்கப்படுகிறது, இன்னாருக்கு ஒரு பங்கு, அவ்வளவுதான். ஒரு மாட்டில் 7 பேருக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டு விடுகிறது. இது என்ன நிலை? குர்பானி இப்படிப்பட்டதல்ல. குர்பானி என்பது நீங்கள் மனமுவந்து செய்ய வேண்டியது. எந்த பிராணியை நீங்கள் அறுக்கின்றீர்களோ, மாடு என்று சொன்னால் எந்த மாட்டில் நீங்கள் பங்கேற்றிருக்கிறீர்களோ அந்த பிராணியின் மீது நீங்கள் கருணை காட்ட வேண்டும். அதன் மீது நீங்கள் பரிவு காட்ட வேண்டும். அது அறுக்கப்படும் போது அதனுடைய எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். இறைவா, நீ படைத்த ஒரு உயிர், இதை உனக்காக பழி செய்வதற்காக இதோ நாங்கள் கீழே கிடத்தி உன் பெயர் கூறி அறுக்கின்றோம். இறைவா, எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள் என்ற மனநிலை மக்களுக்கு வர வேண்டும். மாறாக நான் ஒரு பங்கு கொடுத்து விட்டேன், எனக்காக இவர் அறுத்து இறைச்சியை வீட்டுக்கு கொடுத்து விடுவார் என்று சொல்வது கசாப்பு கடையிலிருந்து இறைச்சி வீட்டிற்கு வருவதற்கு சமமாக ஆகிவிடக் கூடாது. அருமையானவர்களே, உள்ளத்தின் தேற்றம் வேண்டும். உள்ளத்தில் அல்லாஹ்வுக்காக நான் குர்பானி செய்கின்றேன் என்ற உந்துதல் வேண்டும்.
நாம் செய்கின்ற இந்த குர்பானி நாளை நமக்காக மறுமையில் பயனளிக்கும் என நியத்து வேண்டும். அந்த குர்ஆனியை நீங்கள் அணுகி பார்க்க வேண்டும். எந்த மாற்றில் என் பங்கு இருக்கிறது என்று கேட்க வேண்டும். அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதன் மீது தடவி கொடுக்க வேண்டும், பதிவு காட்ட வேண்டும். இது எதுவும் இல்லாமல் பணம் கொடுத்து விட்டேன், அவர் அறுத்து வீட்டிற்கு அனுப்பிவிடுவார். இந்த நிலையை மாற்றுங்கள். சரியான முறையல்ல அது. அந்த முறை வேண்டாம். நீங்கள் பரிவோடு அவற்றை அணுக வேண்டும். அவற்றின் மீது அன்பு செலுத்த வேண்டும். ஆடுகள் அறுக்கும் போது நான் பல பேருடைய குர்பானி சம்பவங்களை நூல்களிலே படித்திருக்கின்றேன். நமக்கு நம் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்லது சற்றொப்ப முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் எழுதி வைத்துள்ள அந்த வரலாற்றிலே அவர்கள் எழுதுகின்றதை பார்த்தால் நமக்கே அழுகை வருகிறது. அவர்கள் அந்த ஆடுகளை கிடத்தி அறுக்கும் நேரத்திலே உள்ளங்கள் அழுக, கண்கள் கண்ணீர் சொரிய, இறைவா அந்த ஒரு நாள் எங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன் இஸ்மாயிலை கீழே கிடத்தி அறுக்க துணிந்த போது அதற்கு பகரமாக ஆக்கி தந்தாயே, அந்த ஆடு இது. இறைவா உன் திருப்பெயர் கூறி உனக்காக நான் இதை அறுத்த குர்பானி செய்கின்றேன் என்ற தக்வாவோடு செய்தார்கள் என்ற அந்த செய்திதான் நாம் உணர வேண்டியது. நாம் அறுக்கின்ற பிராணிகளில் ரத்தமோ இறைச்சியோ அல்லாஹ்விற்கு தேவையில்லை. நீங்கள் அறுக்கின்ற இந்த குர்பானியுடைய இறைச்சிகளோ ரத்தங்களோ அல்லாஹ்விடத்தில் மதிப்பிற்குரியவை அல்ல. மாறாக அதை அறுக்கும் போது உங்கள் உள்ளங்களில் தோன்றக்கூடிய இறையச்சம் தான் அல்லாஹ்வால் கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீங்கள் அறுக்கின்ற மாடுகளாக இருந்தாலும் ஆடுகளாக இருந்தாலும் அது தக்வா வேண்டும், இறையச்சம் வேண்டும். அதற்கான முகாந்திரம் என்ன, எப்படி செய்ய வேண்டும் என்பதை தயவு கூர்ந்து சென்று அதை உள்வாங்கி உணர்வோடு செய்யுங்கள். அதுதான் குர்பானியாக அமையும். அருமைக்குரியவர்களே, உங்களுடைய இந்த படிப்பிராணிகள் நாளை உங்களை சுமக்கும் வாகனங்களாக மாறப்போகின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லிமு லஹாயாக்கும் ஃபைன்னஹா அலா சிராத்தி மதாயாக்கும். உங்கள் பணிப்பிராணிகளை நன்கு வளப்படுத்துங்கள், அவற்றை கொடுப்பாக்குங்கள், அவற்றை நன்கு ஊக்கப்படுத்தி பலமுள்ளதாக ஆக்குங்கள். வத்தலும் தொத்தலுமாக ஆக்கி நடப்பதற்கு தெம்பில்லாமல் தடுமாறக்கூடிய பிராணிகளாக அவற்றை ஆக்கிவிடாதீர்கள். அவற்றை வளப்படுத்துங்கள், அவற்றை பலப்படுத்துங்கள், நன்கு உணவளியுங்கள். அதற்கான தீவனங்களை கொடுத்து அவற்றை மேம்பட செய்யுங்கள். அப்படி செய்வது என்று சொன்னால் நாளை அது உங்களுக்கு சிராத்துல் முஸ்தகீமின் மீது அந்த பாலத்தை கடப்பதற்கான வாகனமாக இந்த குர்பானி பிராணிகள் நமக்காக வரும் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அருமைக்குரியவர்களே, நமக்கான கடமையை நாம் உணர்ந்து செய்ய வேண்டும். ஏதோ சொல்லிவிட்டார்கள் அதற்காக செய்கின்றேன் என்ற நிலையில் இருந்து மாற வேண்டும். அத்தகைய நிலையை விடுத்து நாம் நம் சுய உணர்வோடு அல்லாஹ்விற்காக செய்கின்றேன் என்ற தீர்க்கமான ஈமானோடு இவற்றையெல்லாம் நாம் செய்தால்தான் அதற்குரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும், நம்மை அடையும். அப்படி பெற்றால்தான் அவையெல்லாம் நாளை மறுமையிலே நமக்கு பலன்களாக பயன்களாக வந்து சேரும். அவற்றை பெறுவதற்கு தயாராகுங்கள். அருமைக்குரியவர்களே, மாநில ஜமாஅத்துல் உலமா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இதோ காசாவிலே பலஸ்தீனிலே கொன்றழிக்கப்படக்கூடிய பல்லாயிரக்கணக்கான உயிர்கள், குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள், நோயாளிகள், எந்த பாரபட்சமும் இல்லாமல் அநியாயக்காரர்களால் கொத்து கொத்தாக கொண்டு போட்டு அந்த மக்கள் தினமும் அங்கே அல்லல் படுகின்றார்கள். தற்போது அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுக்காமல் பல நாட்களாக பசியிலும் தாகத்திலும் தவிக்க விட்டு அதில் பல்லாயிரம் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஜமாஅத்துல் உலமா தலைமையகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் இந்த ஜும்மாவிலே ஒன்று ஹஸ்ரத் மூலமாக ஜமாஅத்தோடு அல்லது தன்னந்தனியே அனைவருமாக அவரவரும் தனித்தனியாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும்.
ஹஸ்புனல்லாஹ், இறைவா இந்த உலகம் எங்களை கைவிட்டு விட்டது, முஸ்லிம்கள் என்று சொன்னால் உதவுவதற்கு எவரும் தயாராக இல்லை, நீ எங்களுக்கு போதுமானவன், எங்களை நீ காப்பாற்று, எங்கள் சகோதரர்களை காப்பாற்று என்ற துஆவை நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறது. அந்த கோரிக்கையை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். அந்த கஸா மக்களுக்காக நாம் எல்லோரும் துஆ செய்ய வேண்டும். ஜமாஅத்துல் உலமாவின் கோரிக்கையை நாம் ஏற்று அந்த துஆவை முன்னெடுப்போம் என்ற கோரிக்கையை முன்வைத்தவனாக உங்கள் அனைவரிடம் விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.